ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வந்த சர்க்கார் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த பையில் 8 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை கைப்பற்றிய எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தடையும் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் கேபித் செபாஸ்டியனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் RPF போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்று காலை 6 மணி அளவில் 9வது நடைமேடையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா துறைமுகத்தில் இருந்து சென்னை எழும்பூர் வழியாக செங்கல்பட்டுக்கு செல்லும் சர்க்கார் விரைவு ரயில் வந்தது. அந்த ரயிலில் பொது பெட்டியில் சோதித்த போது கேட்பாரற்று ஒரு பை நீண்ட நேரமாக இருந்துள்ளது. அந்த பை குறித்து பயணிகளிடம் கேட்டபோது உரிமை கோரி யாரும் வரவில்லை என கூறியுள்ளனர். அந்த பையை ஆய்வு செய்த போது அதில் 8 கிலோ கஞ்சா கொண்ட 4 லட்சம் கொண்ட மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள் இருந்தன. RPF அதிகாரிகள் அந்த பையை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று வழக்கு பதிவு செய்தனர். இந்த கஞ்சா பொட்டலங்களை சர்க்கார் விரைவு ரயிலில் யார் கடத்தி வந்தார், எங்கிருந்து கடத்தி வந்தார் என்பது தொடர்பாக போலீஸ் விசாரித்து வருகின்றனர். மேலும் கஞ்சா பொட்டலங்களை போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்.